அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் சுகவாழ்வு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த மாலை பொழுதுல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷலான லொக்கேஷன் நைன் வெல்ஸ் கண் மருத்துவமனையில் வந்து நான் இன்றைய நாளில் வந்து இருக்கிறேன். எனவே இவங்க தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. நைன் வெல்ஸ் கண் மருத்துவமனையை பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், உயர்தரமான கண் சிகிச்சைகள் எல்லாமே இங்கு வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகூடிய தொழில்நுட்பங்கள் இங்கு வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கண் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்ற நேரத்தில் அதற்குரிய சிகிச்சைகள் வந்து வழங்கப்படுகின்ற பட்சத்தில் அங்கே அதிகூடிய தொழில்நுட்பங்கள் இங்கே வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கண்கள் தொடர்பிலான பாரிய பிரச்சனைகள், சிறிய பிரச்சனைகள், அது தொடர்பிலான நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்படுகின்ற நேரத்தில் துறை சார்ந்த வைத்திய நிபுணர்கள் இங்கே வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவங்க மூலமாக உங்களுடைய கண் சார்ந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை சரியான முறையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், கண் தொடர்பிலான ஒரு சிகிச்சை வந்து பெற்றதுக்கு அப்புறமாக அதனை வந்து சரியான முறையில் வந்து பராமரிக்க வேண்டும். எனவே பராமரிப்பு வசதிகளை 100% உங்களுக்குரிய உத்தரவாதத்தை வந்து இவங்க வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அதை விட எல்லா வயதினருக்கும் இந்த கண் பார்வையை வந்து பாதுகாக்கக்கூடிய உயர் தரத்திலான ஒரு நிலையான தன்மையை வந்து இவங்க வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க. எனவே நைன் வெல்ஸ் கண் மருத்துவமனை தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய அனுசரணையில் இன்றைய எபிசோடை வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வெண்புரை அப்படின்னு சொல்லப்படுகின்ற கட்ராக் பற்றியதான விஷயத்தை நாங்கள் பேச போகிறோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிறியவர்களோடு ஒப்பிடுகின்ற அதே நேரத்தில் வயதானவர்களுக்கு அதிகமாக இந்த கட்ராக் பிரச்சனை வந்து ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனை எதனால் வந்து ஏற்படுகின்றது, இந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறமாக என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும். சில பேரை பொறுத்த வரைக்கும் இந்த சிகிச்சை முறைகளுக்கு செல்வதற்கு நிறைய பேர் வந்து தயங்குகின்றார்கள். கண்களில் ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுகின்ற நேரத்தில் கண்ணில் ஒரு ஆபரேஷன் செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பயம் வந்து நிறைய பேருக்கு வந்து காணப்படுகிறது. எனவே இது தொடர்பான பல கேள்விகள் எங்களுடைய சமூக மத்தியில் வந்து காணப்படுகிறது. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே வந்து விடை கொடுக்கின்ற விதமாகவும், அதற்கு ஒரு தீர்வை வந்து கொடுக்கின்ற விதமாகவும், அதற்கு ஒரு விழிப்புணர்வை வந்து கொடுக்கின்ற விதமாகவும் இன்றைய நாள் இந்த கட்ராக் பிரச்சனை தொடர்பிலான பல விஷயங்களை வந்து நாங்கள் பேச போகிறோம். எனவே இதற்காக எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு துறை சார்ந்த நிபுணரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். டாக்டர் பிரேமானந்த் கண் வைத்திய நிபுணர் எங்களோடு வந்து இணைந்திருக்கிறாரு. அவரோடு நாங்கள் நிறைய விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கின்றேன். ஓகே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேச போகிற விஷயம் இந்த கட்ராக் என்ற ஒரு விஷயம். இந்த வசனம் அல்லது இந்த வேர்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. நிறைய வயதானவர்கள் இந்த வேர்ட்ஸை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. எனவே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளோடு வந்து பயணிக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து இருக்குது. அதை விட இது சார்ந்த இந்த கண்புரை அல்லது வெண்புரை என்று சொல்லப்படுகின்ற கட்ராக் பற்றிதான விழிப்புணர்வு நிறைய பேருக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனவே இப்படி சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் இந்த கட்ராக் அப்படின்னு சொன்னால் என்ன, அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன, அல்லது அதை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ளலாம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. பெரும்பாலும் வெண்புரை வயதானவர்களுக்கு தான் ஏற்படும். ஆனால் சிறுவர்களுக்கும் ஏற்படலாம். அது ஏற்படாது என்று கூற முடியாது. சிறுவர்களுக்கும் ஏற்படலாம். ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. நாங்கள் கண்ணை பார்க்கின்ற பொழுது கண்ணினுள்ளே இருக்கிற வில்லை அது சாதாரணமாக கண்ணாடி மாதிரி கிளியராக இருக்கும். அதனூடாக ஒளி கண்ணினுள் சென்று அது வில்லையின் உதவியுடன் கண்ணினுள்ளே குவிக்கப்படும், அதாவது ஃபோக்கஸ் பண்ணப்படும். இந்த கண்வில்லை மங்கள் அடைந்து கொண்டு செல்வது வெண்புரை அல்லது கட்ராக்ட் என்று நாங்கள் கூறுவோம். சாதாரணமாக ஒளி கண்ணினுள்ளே செல்கின்ற பொழுது அது ஒரு குறிப்பிட்ட கண்ணினுள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவிக்கப்படும். ஆனால் கண்வில்லை மங்கள் அடைந்த பின்னர் ஒளி கண்ணினுள்ளே செல்கின்ற பொழுது அது கண்ணினுள்ளே எல்லா இடத்துக்கும் தெறிக்க ஆரம்பிக்கும். அவ்வாறு ஆரம்பிக்கின்ற பொழுது கண் பார்வை குறைவடைய ஆரம்பிக்கும். அதுவே நாங்கள் கண்புரை என்று கூறுகின்றோம். ஓகே, இந்த கண்புரைன்னு சொல்லப்படுகின்ற இந்த கட்ராக் வந்து இருக்கிறது ஒருத்தருக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்புரை ஏற்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் பார்வை மங்களடைந்து கொண்டு செல்லும். அதாவது மங்களடையும் என்று கூறுகின்ற பொழுது மெதுவாகத்தான் மங்களடையும். அதாவது சிலருக்கு மாதங்களிலிருந்து வருடங்கள் வரை செல்லலாம் மங்களடைவதற்கு. இதில் உள்ள முக்கியமான விடயம் என்னவென்றால்,
இந்த மங்கலடைவது மெதுவாகவே நடைபெறுகின்றபடியினால் அவர்கள் அந்த பார்வைக்கு தொடர்ச்சியாக பழக்கப்பட்டு கொண்டு வருவார்கள். அவர்களிடம் நாங்கள் சென்று உங்களுக்கு வெண்புரை இருக்கின்றதா என்று கேட்டால் கூட அவர்கள் இல்லை என்று கூறுவார்கள். ஏனென்று சொன்னால் பார்வை மங்களடைந்து கொண்டு சென்றாலும் அது மெதுவாக நடைபெறுவதனால் அவர்கள் அதுக்கு பழக்கப்பட்டிருப்பார்கள். இது தவிர முக்கியமாக வாகனம் ஓட்டுகின்ற பொழுது வாகன சமிச்சைகள் அது தெளிவாக தெரியாமல் இருக்கிறது. அதை தவிர முகங்களை சரியாக அடையாளம் காண இல்லாமல் இருக்கின்றது. சிலாக்கள் அடிக்கடி கண்ணாடி மாற்றி கொண்டிருப்பாங்க, அப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுவது. இது தவிர இரவுல வாகனங்கள் ஓட்டுகின்ற பொழுது கிளேயா என்று சொல்லுவோம், கண் கூடுதலாக கூச்சமாக இருப்பது. இவ்வாறான அறிகுறிகள் இருக்கின்ற பொழுது கண்புரை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆகவே இவ்வாறான அறிகுறிகள் இருப்பவர்கள் அவர்களுடைய கண்ணை பரிசோதித்து, ஒரு கண் வைத்திய நிபுணரிடம் சென்று கண்ணை பரிசோதிப்பதன் மூலம் அவர்களுக்கு கண்புரை இருக்கின்றதா அல்லது வேறு ஏதும் பிரச்சனை இருக்கின்றதா என்பதனை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதிகமாக வயதானவர்களுக்கு தான் இந்த கண்புரை என்று சொல்லப்படுகின்ற கேட்ராக்ட் வந்து வர்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதில் நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எத்தனை வயதுக்கு அப்புறமாக வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது? பெரும்பாலும் 50-60 வயதுகளை தொடுகின்ற பொழுதுதான் வெண்புரை, அதாவது கேட்ராக்ட் ஏற்படும் பெரும்பாலும். ஆனாலும் சிலருக்கு சிறிய வயதுகளிலேயே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் 30 வயது 40 வயதுகளிலும் கேட்ராக்ட் ஏற்படுவது மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது, அதாவது மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது கூடுதலாகவே இருக்கின்றது. அதுக்கு முக்கியமான காரணமாக இலங்கையில் சூரிய ஒளி அதிகமாக இருப்பதை ஒரு காரணமாக கூறுகின்றார்கள். ஆகவே கேட்ராக்ட் இந்த வயதில்தான் ஏற்படும் என்று கூற முடியாது. அது எந்த வயதினருக்கும் ஏற்படலாம். ஆனால் 50-60 வயதுகளை தாண்டுகின்ற பொழுது அது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். அது வயதோட கண் வில்லையில் ஏற்படுகின்ற மாற்றங்களினால் அது ஏற்படுகின்றது. இது தவிர சீனி வருத்தம், அதாவது நீரிழிவு நோய் அல்லது டயபெட்டிஸ் என்று சொல்லுவோம், அதை சரியான முறையில் கட்டுப்படுத்தாமல் இருப்பவர்களுக்கும் கேட்ராக்ட் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகம். இதைவிட ஸ்டீராய்டு மருந்துகள், அதாவது பிரெட்னிசலோன் என்று சொல்லுவோம், அவ்வாறான மருந்துகளை நீண்ட காலம் பாவிக்கின்ற பொழுது ஏற்படலாம். அல்லது கண்ணில் சில காயங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஏற்படலாம். கண்ணில் ஏற்படுகின்ற சில நோய்கள் காரணமாகவும் கண்புரை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் கண்புரை, அதாவது கேட்ராக்ட் பற்றி தான பல விஷயங்களை நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறமாக மீண்டும் சந்திப்போம். 9 Wells Eye, உங்கள் கண் பரிசோதனையை இன்றே பதிவு செய்யுங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க 9 Wells கண் மருத்துவமனை. கண்களில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனை வயதானவர்களுக்கு அதிகமாக வந்து ஏற்படுகிறது. அதை விட மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கையில் இருக்கின்றவர்களுக்கு அதிகமாக இந்த கேட்ராக்ட் பிரச்சனை வந்து இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற அதிகமான சூரிய ஒளி அப்படின்னு சொல்லி டாக்டர் பிரேமானந்த் வந்து எங்களுக்கு பகிர்ந்திருக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும். இந்த வயதானவர்களுக்கு அதிகமாக இந்த கேட்ராக்ட் பிரச்சனை வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்க. அதை விட இலங்கையில் உள்ளவர்களுக்கு இந்த சூரிய ஒளியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதால இந்த பிரச்சனை வந்து வருது. அதை விட இன்னொரு விஷயம் வந்து நான் கேட்குறேன் என்ன அப்படின்னு சொன்னால், அன்றாட எங்களுடைய வாழ்க்கை முறை வந்து இருக்குதானே, நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறையும் இந்த கேட்ராக்ட் பிரச்சனை வந்து ஏற்படுறதுக்கு ஒரு விதமான காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். உண்மையில் பார்க்கின்ற பொழுது சூரிய ஒளி காரணமாக இருக்கின்றதாக கூறுகின்றார்கள். ஆனால் அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஒன்று இதுவரைக்கும் நிறுவப்படவில்லை. ஆனால் அதற்கான நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றது. அதுக்குரிய சந்தர்ப்பங்களும் அதிகமாகத்தான் இருக்கின்றது. சூரிய ஒளி காரணமாக கேட்ராக்ட் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு காரணமாக இருப்பதற்கான சந்தர்ப்பம். இது தவிர எங்களோட வாழ்க்கை முறை என்று பார்க்கின்ற பொழுது அதனால் கண்ணில் வெண்புரை ஏற்படுவதற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் இதுவரை அறிந்து கொள்ளவில்லை. நீரிழிவு நோயாளிகளுடைய வாழ்க்கை முறை பாதிப்பினை ஏற்படுத்தலாம், கண்புரை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கலாம். அது அவர்கள்
சரியான முறையில் அவர்களுடைய நீரிழிவு நோயினை கட்டுப்படுத்தாமல் வைத்திருக்கின்ற பொழுது கண்புரை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆனால் சாதாரணமாக நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையினால் கண்புரை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த கண்புரை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் தகுந்த ஒரு வைத்தியரை வந்து நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. எனவே வைத்தியர் அவருக்கு அந்த மாதிரியான பிரச்சனை வந்து இருக்கின்ற நேரத்தில் அதை வந்து அவர் எப்படி பரிசோதனை வந்து செய்வார்? அது ஒரு நோயாளியாக இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு அந்த விஷயம் வந்து தெரிந்திருக்க வேணும். ஏன்னு சொன்னால் கண் சார்ந்த விஷயத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கண்ணில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் கூட டாக்டர்கிட்ட போகிறதுக்கே கொஞ்சம் பயம் வந்து வரும். அதனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அல்லது கண் பார்வை வந்து லைஃப் லாங்காக வந்து இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி நிறைய சிக்கல் வந்து இருக்கும். எனவே ஒரு வைத்தியர் அந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது அவர் எப்படி பரிசோதனை வந்து செய்வார்? அந்த ஒரு தெளிவுபடுத்தல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்து கொண்டிருக்கிற நேர்கள் கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஈஸியாக ஒரு வைத்தியரை வந்து அணுக முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உண்மையில் பார்க்க போனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கண்புரை வந்து ஒரு நோயாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. வயதானவர்களுக்கு கண்புரை ஏற்படுவது வயதுடன் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் எல்லாம். உதாரணமாக நமது தலைமயிரில் நிறைய ஏற்படுவது போன்ற மாற்றம்தான் கண்ணிலும் ஏற்படுகின்றது. அவ்வாறான மாற்றங்களினால் பார்வை குறைவடைகின்றது. அது வயதுடன் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். அது ஒரு நோயாக கருத வேண்டிய அவசியமில்லை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில். ஒருவர் தனக்கு பார்வை குறைவாக இருக்கின்றது என்று நம்மிடம் வருகின்ற பொழுது நாங்கள் சில விடயங்களை அவர்களுக்கு செய்வோம். முதலாவதாக அவர்களுடைய பார்வையினை அளவிடுவோம். அதில் சில போர்டுகள் இருக்கும், அதில் எழுத்துக்கள் அல்லது இலக்கங்கள் இருக்கும். அதனை வாசிக்க விட்டு முதலில் நாங்கள் அவர்களுடைய பார்வையினை அளவிட்டு அதன் பின்னர் பார்வை கண்ணாடிக்கு நன்றாக வருகின்றதா என்பதை கண்ணாடி போட்டு அதை செக் பண்ணியும் பார்ப்போம். அதன் பின்னர் கண்ணின் உள்ளே பார்க்க வேண்டும். அதற்காக நாங்கள் கண்ணுக்கு சில மருந்துகள், ட்ராப்ஸ், சொட்டு மருந்துகள் போட்டு கண்மணியினை பெரிதாக்கி கண்ணினுள்ளே கட்ராக்ட் இருக்கின்றதா என்பதனை பார்ப்போம். கட்ராக்டை பார்க்கின்ற பொழுது கட்ராக்ட் அதாவது வெண்புரையில் வகைகள் இருக்கின்றது, அதில் நிலைகள், ஸ்டேஜஸ் இருக்கின்றது. அதை எல்லாத்தையும் நாங்கள் சரியான முறையில் பதிந்து கொள்வோம், ரெக்கார்ட் பண்ணி கொள்வோம். அதுக்கு பிறகு கண்ணுக்கு பின்னுக்கும் நாங்கள் பார்க்க வேண்டும். கண்ணுக்கு பின்னுக்கு இருக்கிற நரம்பு எவ்வாறு இருக்கின்றது, கண்ணுக்கு பின்னுக்கு இருக்கிற விழித்திரை அதாவது ரெட்டினா எவ்வாறு இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் நாங்கள் உதாரணமாக ஒரு டயபெட்டிக் நோயாளிக்கு கட்ராக்ட் இருக்கின்றது, அதுக்கு சத்திர சிகிச்சைக்கு போக போகிறோம் என்று சொன்னால் அவருக்கு கட்ராக்டும் இருக்கும். சில வேளை அதோடு சேர்ந்து டயபெட்டிஸால் அதாவது நீரிழிவு நோயினால் விழித்திரையில் சில மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே அவருடைய பார்வை குறைவு இந்த 2 விடயங்களாலும் தான் ஏற்பட்டிருக்கும். விழித்திரையில் நீரிழிவு நோயினால் ஏற்பட்ட மாற்றம், அடுத்தது வெண்புரை அதாவது கட்ராக்டினால் ஏற்பட்ட மாற்றம். நாங்கள் அதனை முதலே பரிசோதித்து அதை நோயாளிக்கு கூறவில்லை என்று சொன்னால் அவர் கட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு போன பிற்பாடு அவருடைய பார்வை முழுமையாக நன்றாக வராது. அது அவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது அது நோயாளியை உண்மையில் அவருக்கு ஒரு அசௌகரியமான நிலைக்கு கொண்டு சென்று விடும். ஆகவே நாங்கள் கண்ணை முழுமையாக பரிசோதித்து கண்ணில் உள்ள எல்லா விடயங்களையும் எடுத்துக்கொண்டு நோயாளிக்கு சரியான அந்த கட்ராக்ட் கண்புரை இருப்பவருக்கு சரியான தகவல்களை வழங்கி அவருக்கு உதாரணமாக உங்களுக்கு நீரிழிவு நோய்க்கினால் ஏற்பட்ட மாற்றங்களுக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டும், கண்புரைக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அவ்வாறான தகவல்களை வழங்கி அதன் பின்னர் சிகிச்சைக்கு செல்வதுதான் உண்மையில் சரியான நடைமுறை. ஆகவே நாங்கள் கண்புரை என்று வருகின்றவர்களுக்கு வில்லையை மட்டும் பரிசோதித்து நாங்கள் சிகிச்சைக்கு செல்வதில்லை. முழுமையாக கண்ணை பரிசோதிக்க வேண்டும், சரியான தகவல்களை வழங்கவும் வேண்டும். இந்த சிகிச்சை முறையில் ஏதாவது நவீன சிகிச்சைகள் வந்து இப்போது வந்திருக்கா அல்லது அதை வந்து பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கா? இந்த சிகிச்சை ஆரம்ப காலங்களை விட இப்பொழுது நிறைய வளர்ச்சி அடைந்துள்ளது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலே இந்த சிகிச்சை முறையானது நன்றாகவே வளர்ந்திருக்கின்றது. மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பிடும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் அவர்களை விட நன்றாகவே வளர்ந்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த சிகிச்சை அதாவது வெண்புரைக்கான சத்திர சிகிச்சை என்பது பெரிய கடினமான ஒரு சத்திர சிகிச்சை இல்லை. ஒரு
ஒரு சாதாரணமான கண் நிபுணரை எடுத்துக்கொண்டால் அது ஒரு கடினமான சத்திர சிகிச்சை இல்லை. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நோயாளிகள் எம்மிடம் காலம் சென்று வருகின்ற பொழுது அவருடைய கண்புரை கல் மாதிரி அது வந்த பிற்பாடு வருகின்ற பொழுது அந்த கட்ராக்ட் சத்திர சிகிச்சை சில வேளைகளில் பிரச்சனைகளை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் சரியான நேரத்தில் அவர் கிரமமாக கண்ணை பரிசோதிப்பவர்களாக இருந்து சரியான நேரத்தில் நம்மிடம் வருகின்ற பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு சத்திர சிகிச்சையாக இல்லை. அத்துடன் பழைய காலம் மாதிரியும் இப்போ இல்லை. அதாவது சத்திர சிகிச்சை செய்வது நாங்கள் ஒரு சின்ன கண்ணில் ஒரு சின்ன ஒரு ஓட்டையை போட்டு, அதாவது அந்த ஓட்டையின் அளவு 2 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டரையும் 5 பிரித்து ஒரு பங்கு, அதாவது 2 மில்லிமீட்டர் துளையினூடாக தான் கட்ராக்ட் செய்கின்றோம். அது 24 மணித்தியாலங்களில் மூடிவிடும். ஆகவே அடுத்த நாளிலிருந்தே அவர் நோமலான தனது வேலைகளை செய்ய முடியும், இல்லை நோமலாக இருக்க முடியும். சில ஆரம்ப காலத்தில் பாரம் தூக்கக்கூடாது, அவ்வாறு குனியக்கூடாது, நிமிரக்கூடாது, அசையாமல் இருக்கணும், அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ அவ்வாறான எதுவுமே இல்லை. மேலத்தைய நாடுகளோடு வந்து ஒப்பிடுகின்ற போது இந்த கட்ராக் தொடர்பான சிகிச்சைகளுக்கு இலங்கையில் நிறைய அட்வான்ஸான தொழில்நுட்பங்கள் வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி வைத்தியர் எங்களோடு வந்து பகிர்ந்திருக்கிறாரு. எனவே கட்ராக் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறமாக மீண்டும் சந்திப்போம். 9 Wells Eye, உங்கள் கண் பரிசோதனையை இன்றே பதிவு செய்யுங்கள். ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கட்ராக் தொடர்பிலான விஷயம். எனவே அது வந்து எப்படியெல்லாம் ஏற்படுகின்றது, யாருக்கெல்லாம் அதிகமாக பாதிப்பை வந்து உருவாக்குறது, அதன் மூலமாக செய்யப்படுகின்ற சிகிச்சைகள் என்ன, அந்த சிகிச்சைகள் மூலமாக நாங்கள் என்ன மாதிரியான நன்மைகளை அல்லது அனுகூலங்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இன்றைய நாளில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். எனவே டாக்டர் பிரேம் ஆனந்த் எங்களோடு வந்து இணைந்திருக்கிறாரு. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கட்ராக் தொடர்பான விஷயங்களில் சிகிச்சைகளை வந்து மேற்கொள்கின்ற நேரத்தில் லென்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற வில்லைகள் வந்து பயன்படுத்தப்படும். எனவே இந்த மாதிரியான நோய் நிலைமையில வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வில்லைகள், இந்த லென்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க? வில்லைகளில் பலதரப்பட்ட வகைகள் இருக்கின்றது. சிங்கிள் பீஸ் என்று சொல்லுவோம், மல்டி பீஸ் என்று சொல்லுவோம். இதை விட மொனோஃபோக்கல், எடோஃப் லென்ஸ் என்று சொல்லுவோம், எக்ஸ்டெண்டட் லென்ஸ், அதாவது எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் என்ற அப்படியான லென்ஸ் இருக்குது, மல்டி ஃபோக்கல் லென்ஸ் இருக்குது. இப்படி பலதரப்பட்ட வில்லைகள் இருக்கின்றது. ஒரு கட்ராக்ட் நோயாளி நம்மிடம் வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களை பரிசோதித்த பின்னர் அவர்களுக்கு பொருந்தக்கூடிய வில்லைகளை நாங்கள் அவர்களுக்கு சரியான தகவலை கொடுத்து இதுதான் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வில்லை என்பதனை அவர்களுக்கு கூறுவோம். அதற்கு சில பரிசோதனைகள் இருக்கின்றது. அந்த பரிசோதனைகள் எல்லாம் செய்த பிறகு அதனை நம்மால் அடையாளப்படுத்தி கொள்ள முடியும். இலங்கையை பொறுத்தவரையில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாங்கள் மொனோஃபோக்கஸ் லென்ஸ் என்றிருக்கு, அதுக்குத்தான் பெரும்பாலும் செல்வோம். ஏனென்று கேட்டால் அது மற்ற லென்ஸோட, அதாவது வில்லைகளுடன் ஒப்பிடுகையில் அது சாதாரண விலையில் இருக்கும். அத்துடன் அந்த வில்லைகளால் நம்மால் தூர பார்வையை சரிப்படுத்த முடியும், ஆனால் கிட்ட பார்வையை சரிப்படுத்த முடியாது. அப்போ இலங்கையில் இருக்கிற 99% நோயாளிகள், இந்த கட்ராக்ட் இருக்கிற நபர்கள், அவர்கள் மொனோஃபோக்கஸ் லென்ஸை தான் போடுகின்றார்கள் என்று சொன்னால் அது சாதாரண விலை ஒன்று. அடுத்தது அவர்கள் கிட்ட பார்வையை கண்ணாடியை பாவித்து கொள்வார்கள். அப்போ மொனோஃபோக்கஸ் லென்ஸை போடுறவங்க கட்டாயம் கண்ணாடி பாவிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அடுத்தது மல்டி ஃபோக்கஸ் லென்ஸ் என்று இருக்குது. அது சரியான விலை கூடிய வில்லை, அதாவது வில்லை மட்டும் சில வேளைகளில் 3 லட்சம் வரை செல்லும். ஆகவே அது சரியான விலை கூடியது. சிலரால் மட்டும்தான் அதனை வாங்க முடியும். அத்துடன் அது எல்லோருக்கும் பொருந்தாது. அதை பாவிக்க ஒருவர் எங்களிடம் வந்து அதை போடுவதற்கு கேட்கின்றார் என்று சொன்னால், மல்டிஃபோக்கஸ் லென்ஸில் இருக்கிற நல்ல விடயம் அது எந்த தூரத்தையும் அதை போட்ட பிறகு எந்த தூரத்தையுமே பார்க்கலாம், கிட்ட பார்க்கலாம், தூர பார்க்கலாம், 2க்கும் இடைப்பட்ட தூரத்தினையும் பார்க்கலாம். மற்றபடியாக பார்வையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், சிலருக்கு
இரவு நேரங்களில் பயணிக்கின்ற பொழுது அல்லது வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு கிளையா, அதாவது கண்ணில் கூச்சம் மிக அதிகமாக இருக்கும். சில வேளை ஹேலோஸ் என்று சொல்லுவோம். அது என்னென்னு சொன்னால் ஒரு லைட்டை பார்க்குற பொழுது அதை சுற்றி வளையமாக தெரிகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படக்கூடும். அது சில சந்தர்ப்பங்களில் அவர்களை மிகவும் பாதிக்கக்கூடும். என்றபடியினால் நாங்கள் அவர் என்ன வேலை செய்கின்றார், இரவில் வாகனம் ஓட்டுகின்றாரா, அவருக்கு பார்வை எவ்வளவு தூரம் தேவைப்படுகின்றது என்ற பல விடயங்களை ஆராய்ந்த பின்னர் அவர்களுக்கு சரியான வில்லையை நாங்கள் அவர்களுக்கு கூறுவோம். ஆனால் கடைசியில் அதை தெரிவு செய்ய வேண்டியது நோயாளரின் பொறுப்பு. நாங்கள் எமது அட்வைஸினை, அதாவது அவர்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கலாம். ஆனால் நோயாளி தான் அதனை அவர் எந்த வில்லைக்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அதனால்தான் நான் சொல்கின்றேன், உண்மையில் நாங்கள் எமது கண் சம்பந்தமான அறிவினை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அது வில்லைகள் சம்பந்தமாகவோ நாங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்ய செல்கின்ற பொழுது அது பற்றி சிறிதளவு தெரிந்து கொண்டு செல்வது நமக்கு அதில் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதை நாங்கள் எவ்வாறு சரிப்படுத்தலாம் என்பதை அறிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த கேட்ராக்ட் தொடர்பிலான சிகிச்சைகள் செய்கிற நேரத்தில் ஒரு நோயாளிக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ கேட்ராக்ட் சத்திர சிகிச்சை செய்கின்ற பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. உலகத்திலே எந்த ஒரு சத்திர சிகிச்சையும் பிரச்சனை இல்லாத சத்திர சிகிச்சை என்பது உலகத்திலே எந்த ஒரு சத்திர சிகிச்சையுமே இல்லை. ஆனால் கேட்ராக்ட் சத்திர சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் அவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. ஆனால் அது ஏற்படாது என்று கூற முடியாது. உதாரணமாக கண்ணிலே நாங்கள் கேட்ராக்ட் செய்கின்ற பொழுது கண்ணின் உள்ளே சென்று தான் கேட்ராக்டினை செய்கின்றோம், அதாவது வெண்புரையை அகற்றுகின்றோம். ஆகவே நாங்கள் கண்ணின் உள்ளே செல்கின்ற பொழுது கண்ணின் உள்ளே நுண்ணங்கிகள், அதாவது நோய்க்கிருமிகள் கண்ணின் உள்ளே சென்று நோய் நிலைமைகள் ஏற்படுவதற்கான, இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அது மிகவும் பாரதூரமான ஒரு பிரச்சனை. கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு பிறகு, சத்திர சிகிச்சைக்கு பிறகு கண்ணில் இன்ஃபெக்ஷன், அதாவது நோய் நிலைகள் வந்துட்டுன்னு சொன்னால் அது மிகவும் பாரதூரமான பிரச்சனை. ஆனால் அதனை குணப்படுத்துவதற்கு, அதுக்கான சரியான சிகிச்சை அளிப்பதற்கு நம்மால் முடியும். அது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது, நாங்கள் கேட்ராக்ட் செய்கின்ற பொழுது சில வேளைகளிலே கண்ணின் உள்ளே இருக்கின்ற சில அங்கங்கள் பாதிப்படையக்கூடும். அவ்வாறு பாதிப்படைவது பெரும்பாலும் கேட்ராக்ட் முற்றிய பின்பு, மிகவும் கல் மாதிரி வந்த பின்பு வருகின்றவர்களுக்கு தான் அவ்வாறான பாதிப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதே மாதிரி நீரிழிவு நோயினை சரியான முறையில் கட்டுப்படுத்தாதவர்களுக்கும் பாதிப்புகள் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. உதாரணமாக அவருடைய கண்மணி, நாங்கள் கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு போகின்ற பொழுது கண்மணியினை மருந்து போட்டு கண்மணியினை பெரிதாக்கி தான் அந்த ஆப்ரேஷனுக்கு செல்வோம். ஆனால் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு சில வேளைகளில் அந்த கண்மணி பெருசாக வராது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுவதை தடுப்பதற்காக நாங்கள் சில அடிஷனல், அதாவது சில ஸ்டெப்ஸை நாங்கள் எடுப்போம். அந்த ஆப்ரேஷனை செய்யக்குள்ள மற்றாக்களை செய்கிறதை விட வித்தியாசமான முறையில் அவர்களுக்கு செய்வோம். ஆனாலும் பாதிப்புகள் ஏற்படாது என்று கூற முடியாது. சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம், ஆனால் அதனை சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியும். இப்போ நிறைய பேருக்கு இது தொடர்பிலான நிறைய பயம் இருக்கும். எப்படி ஆப்ரேஷன் செய்யணும், அல்லது ஆப்ரேஷன் செய்தால் அடுத்த கட்டம் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கிறதாலே இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வைத்தியரை நாடாமல் வந்திருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னு சொன்னால் என்ன? இந்த விஷயத்தை எப்படி நாங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்கிறது? உண்மையில் சொல்லப்போனால் பெரும்பாலானவர்கள் பயத்தின் காரணமாக கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு போகிறது, அந்த பயத்தின் காரணமாக வராமல் இருப்பார்கள். அவர்கள் எம்மிடம் வருவது அவருடைய பார்வை நன்றாக குறைந்து அவர்களுக்கு சில வேளைகளில் அவருடைய சாப்பாட்டினை கூட பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுதுதான் அவர்கள் எம்மிடம் வருகின்றார்கள். அவ்வாறான நிலையில் கேட்ராக்ட் மிகவும் முற்றிய நிலையை அடைந்துவிடும்.
ஆகவே பயத்தின் காரணமாக அவ்வாறான ஒரு நிலையில் வந்து கட்ராக்ட் ஆப்ரேஷன், அதாவது சத்திர சிகிச்சைக்கு செல்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அதிகரிப்பதை விட ஆரம்ப நிலைகளிலே வந்து கட்ராக்டை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செய்து முடிப்பது தான் உண்மையில் புத்திசாலித்தனம். அடுத்தது கட்ராக்ட் ஆப்ரேஷன். நான் முதலே சொன்ன மாதிரி கட்ராக்ட் சத்திர சிகிச்சை என்பது இந்த காலத்தில் அது ஒரு பெரிய சத்திர சிகிச்சையாக, கண் சம்பந்தமாக பெரிய சத்திர சிகிச்சையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஏனென்று கேட்டால் அது பழைய காலத்தில் கட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு போனால் கண்ணினை வெட்டி உள்ளுக்கு சென்று கண்புரை அகற்றி தையல் போட்டு அவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும். இந்த காலத்தில் அவ்வாறு எதுவுமே இல்லை. ஒரு சிறிய துளையூடாக கட்ராக்டை செய்கின்றோம். அடுத்த நாளிலிருந்து அவருடைய பார்வை முழுமையாக இருக்கும், நன்றாக இருக்கும், அவர் சாதாரண வேலைகளை செய்யலாம். என்றபடியினால் ஆரம்ப நிலைகளிலேயே வருவதுதான் மிகச்சிறந்தது. எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கட்ராக்ட் பிரச்சனையால் வந்து கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேற்பட்ட வயதானவர்கள் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த நோய் நிலைமை முற்றிய நிலையில் தான் நிறைய பேர் வந்து மருத்துவரை நாடுகின்ற தன்மை வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த விஷயத்தை வந்து பதிவு செய்திருக்கிறீங்க. எனவே இன்று நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் இந்த கட்ராக்ட் தொடர்பிலான விழிப்புணர்வு, அதில் இருக்கிற பிரச்சனைகள், அது தொடர்பிலான சிகிச்சை முறைகள் வந்து என்ன, இப்போ வரைக்கும் அந்த சிகிச்சைகளுக்காக நிறைய பேருக்கு வந்து நிறைய பயம் வந்து காணப்படுது. அந்த சிகிச்சைகளை நாங்கள் செய்யலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் எங்களுடைய சமூக மத்தியில் வந்து இருக்கிறது. எனவே இது தொடர்பிலான பல விடயங்களை, தெளிவுபடுத்தல்களை இன்றைய நாளில் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருந்தோம். எனவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இது தொடர்பிலான பல விடயங்களை பகிர்ந்து கொண்ட பிரேமானந்த் கண் வைத்திய நிபுணர் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை, நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர். எனவே இன்று நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க 9 வெல்ஸ் கண் மருத்துவமனை. உயர்தரமான கண் சிகிச்சைகள் இங்கு வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகூடிய தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு சிகிச்சைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியமாக நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் வந்து காணப்படுறாங்க. உங்களுக்கு கண் சார்ந்த ஏதாவது அதிகமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுகின்ற நேரத்தில் அதனை சரியான முறையில் வந்து சிகிச்சைகள் வந்து வழங்கிக் கொள்வதற்கு இங்கே நிபுணத்துவம் வாய்ந்த வைத்தியர்கள் அதிகமாக வந்து காணப்படுறாங்க. அதை விட ஒரு கண் சிகிச்சை தொடர்பான பல விஷயங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பராமரிப்பு. அந்த சிகிச்சைக்கு அப்புறமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பராமரிப்புகள் சரியான முறையில் இங்கே வந்து கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை விட அனைத்து வயதினருக்கும் கண் பார்வையை பாதுகாப்பதில் உயர்தரமான ஒரு நம்பிக்கையை வந்து இவங்க வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க. எனவே அவங்க தான் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க 9 வெல்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய நாளில் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இதுவரை நேரமும் சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீங்க. எனவே மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வைத்திய நிபுணரோடு இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கலந்துரையாடும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.